ஸ்ரீகுருப்போ நம. ருக்வேதம் ஆசுலாயன சூத்திரம் பட்சமாலய தர்ப்பணம் 15/9/2025 திங்கட்கிழமை விதிய பாதம் அன்று 8வது மாலயம். இதுக்கு கூர்ச்சம் அமாவாசைக்கு 2 கூர்ச்சம் வச்சு பண்ணிட்டவா, மாலைய பட்சத்துக்கு காருண்யத்துக்காக ஒரு கூர்ச்சம் வைக்கணும், 3 கூர்ச்சம் வைக்கணும். அமாவாசைக்கு 1 கூர்ச்சம் வச்சு பண்ணிக்கிறவா இந்த மாலைய பட்சத்துக்கு 2 கூர்ச்சம் வச்சுக்கணும். 1 கூர்ச்சம் காருண்ய பிதர்கள், 1 கூர்ச்சம் வர்க்கத்த பிதர்கள். 3 கூர்ச்சம் வச்சுருக்கிறவாளுக்கு 1 கூர்ச்சத்தில் பித்திர வர்க்கங்கள், இன்னொரு கூர்ச்சத்தில் அம்மாவாத்த வர்க்கங்கள், மாதாமக வர்க்கங்கள், இன்னொரு கூர்ச்சத்தில் காருண்ய பிதிர வர்க்கம். இதை 3ஐயும் தனித்தனியாக ஆவாடம் பண்ணி 3ஐயும் தனித்தனியாக ஆசனம் போட்டு 3க்கும் தர்ப்பணம் பண்ணி இந்த காருண்ய பிதர்கள் யார் யார் என்னங்கிறத கீழே பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து அப்பா திதியில் பண்ணலாம், இல்லைன்னா 16 நாளும் பண்ணலாம், ஒரு நாளைக்கு திதியில் பண்ணலாம், இல்லது மகாபரணி மத்தியாஷ்டமி இதேமாதிரி புண்ணிய காலத்தில் தர்ப்பணம் பண்ணலாம். ஒரு நாளைக்கு பண்ணுறது பேர் எல்லாம் சகன்மாலய ஸ்டார்த்தம் இரண்ய ரூபேன அதிகரிசி, இரண்யமாக பண்ணித்தான் அங்கமாக தர்ப்பணம் பண்ணுறது. வெறும் தர்ப்பணம் பண்ணினா மாலயபட்ச புண்ணியகாலே தில தர்ப்பணம் கரிஷே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டா போர்மானது. தர்ப்பணத்தை முடிச்சுட்டு அப்புறம் பிரம்மைக்கும் பூஜைகள் இதெல்லாம் செய்யணும். இப்போ நம்ம தர்ப்பண சங்கல்பத்தை பற்றி சொல்ல போகிறோம். ஸ்ரீகுருப்போ நம. ருக்வேதம் ஆசுலாயன சூத்திரம் பட்சமாலய தர்ப்பணம் ஆச்சமனம் பண்ணிங்கோ. உச்சிதாய நமஹ, ஆனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதரா. ஆச்சமனம் பண்ணிட்டு வாயை தொடச்சிட்டு இந்த கையில தர்ப வச்சிருக்கையில 3 பேர் தர்பையை போட்டுக்கணும். வலது கை மோதிரவரில் போட்டுக்கணும். ஓம் ரித்யாஸ்மஹவ்யே நமசோ மிதத்யா மித்ரம் தேவம் மித்ரதயன்னோஸ்து அனுராதா நவிஷா வர்தயந்தா சதஞ்சீவே மசர்தஸ்ஸ வீராஹ தீர்காயுஷ்யமஸ்து. இந்த பவித்திரத்தை எடுத்து வலது கை மோதிரவரில் போட்டுங்க. 2 தர்பை எடுத்து பின்னாடி ஆசனமா போட்டுங்க. கையை ஜலத்தொட்டு கையை துடைச்சிக்கணும். திரும்பி பவித்திரத்தோடு சேர்த்து 2 கட்டப்பையில் எடுத்து இடிக்கணும். இடிக்கின்ற அப்புறம் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு தாம்பாளத்தில் நீங்கள் எல்லாம் ரெடியாக வச்சுட்டேன்னா இந்த மாதிரி செட்டா தாம்பாளம், கிழக்கு நுனியா 2 தர்பைகள், அப்புறம் அதில் கூர்ச்சம் இதெல்லாம் வச்சுட்டு எள்ளு எடுத்துட்டு தர்ப்பணம் பண்ணணும். தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எள்ளு, கருத்த எள்ளு அன்னைக்கு ஞாயிறு, செவ்வாய், வெள்ளிக்கிழமை, இதே மாதிரி ஜென்ம நட்சத்திரம், 2 சந்தியா வேலைகள், சப்தமி, அஷ்டமி, சுக்லபக்ஷ திரையோதசி இதே மாதிரி விசேஷமான தினங்களில் இதோட அட்சை சேர்த்துட்டு தர்ப்பணம் பண்ணணும்னு இருக்கு. அதே மாதிரி பண்ணிங்க. தர்ப்பணம் சொல்றேன். இப்போ படத்துல காட்டின மாதிரி எல்லாத்தையும் வச்சுங்கோ. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோப சாந்தயே. பிராணாயாமம். ஓம் பூஹ, ஓம் புவஹ, ஓம் ஸ்வஹ, ஓம் மஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தஸ்ஸூரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ओमा भोज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवस्वरोम्. नमो भक्त समस्त दुरिद क्षयद्वार श्री परमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गधो विप स्मरेत्. पुण्डरीकाक्षं सबाह्या अभ्यंतर सुसिहि मानसं वाजिकं पापं कर्मणा समुपार्चितं श्रीराम स्मरणेनैव व्यपोहति न संशयः. श्रीराम राम राम तिथिर्विष्णुः तदा वारः नक्षत्रं विष्णुरेवस्य योगस्य கரணம் செய்வ. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்த. அத்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணுராஜ்ஞ
प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः तृतीयपरार्थे श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे सखाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रोभादि षष्ठी संवत्सराणां मध्ये विश्वावसुनाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ सिंहमासे कृष्णपक्षे नवम्यां पुण्यतिथौ हिन्दुवासर युक्तायां मृगशीर्षोनक्षत्र युक्तायां विधीयपादयोग दैतुलकरण एवं गुण विशेषेण शिष्टायां अस्यां नवम्यां पुण्यतिथौ இடம் போட்டுங்க. அவ கோத்திரத்தை சொல்லிங்க. கோத்திரானாம் அப்பா பேரு தாத்தா சர்மா, இந்த கொள்ளு தாத்தா சர்மா. சர்மானாம் வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம். தாயார் இல்லாதவா மட்டும் இப்படி சொல்லிங்க. கோத்திரம் சொல்லிட்டு அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி 3 பேரும் சொல்லிட்டு தானாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் மாத்ரு பிதாமகி பிரபிதாமகீனாம். அப்புறம் தாயார் உள்ளவா மட்டும் சொல்லிங்க. கோத்திரம் சொல்லிங்க. 3 பேர் பாட்டி கொள்ளு பாட்டி, அந்த 3வது பாட்டி வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் பிதாமகி பிதృபிதாமகி பிதృபிதாமகீனாம். அடுத்து மாமாத்து கோத்திரம் சொல்லிங்க. கோத்திரானாம் அம்மாக்கு அப்பா, மாமா தாத்தா, அந்த தாத்தா அவருக்கு தாத்தா அவருக்கு தாத்தா 3 பேர் சொல்லிங்க. சர்மானாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் 3 பாட்டி பேர் சொல்லிங்க. சபத்னீக 3 பாட்டி பேர் சொன்னீங்களா? வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் சபத்னீக மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகானாம். वयंस पितॄणां तत्तद्गोत्राणां तत्तत्सर्मणां वसुवसु स्वरूपाणां पितृव्य मातुलादि वर्गद्वय अवशिष्टानां सर्वेषां कारुण्यकपितॄणां रक्षय्य तृप्त्यर्थं सिंहङ्गधे सवितरी आषाढ्यादि पञ्चमावरपक्ष प्रयुक्त महालयपक्ष पुण्यकाले पक्षीयमालयस्रार्धं हिरण्यरूपेण अद्य करिष्ये तदङ्गं तिलतर्पणञ्च करिष्ये. 3 குறிச்சத்தை வச்சுட்டு முதல்ல மேலே இருக்கிற குறிச்சம் ஆகணும், அடுத்து 2வது குறிச்சம் ஆகணும், அடுத்து 3வது குறிச்சம் ஆகணும். இப்போ மந்திரம் சொல்கிறோம், அது ஆவானம் பண்ணிங்கோ. உசந்தஸ்துவா நிதீமஹி உசந்தஹ சமீதீமஹி உசன்னூஷத ஆவஹ பித்ருன் ஹவிஷே அத்தவே. अस्मिन् कूर्चे वसुरुद्र आदित्य स्वरूपाणाम् अस्मत् पितृपितामह பிரபிதாமகானாம் பிதாமகி. அம்மா இருக்கிறவெல்லாம் பிதாமகி பிதృபிதாமகி பிதృபிரபிதாமகீனாம் அவாகயாமி அப்படின்னு எல்லா அட்சரத்தில் போடுங்க. அம்மா இல்லாதவெல்லாம் கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் பிதృபிதாமக பிரபிதாமகானாம் மாத்ருபிதாமகி பிரபிதாமகிச்ச அவாகயாமி அப்படின்னு மேலே இருக்கிற குறிச்சத்தில் போடணும். அதுக்கப்புறம் ஆசனம். ஆயந்துனஹ பிதரः சோம்யாசஹ அக்னிஷ்வாத்தாஹ பதிபிர்தேவயானைः அஸ்மின் யஜ்ஞே ஸ்வதயா மதந்து அதிப்ருவந்து
ते अवन्त्वस्मान् अस्मिन् कूर्चे पितृपितामह प्रपितामहानां मातृपितामही प्रपितामहीनां पितामही पितृपितामही पितृप्रपितामहीनाम् இதமாசனம் சகலாராதனைஹி சுவர்ச்சிதம். இந்த ரெண்டாவது கூர்ச்சத்துல ஆவாகனம் பண்ணோம். அதுக்கு எல்லா அட்சரம் எடுத்துங்க. उशन्तस्त्वा निधीमहि उशन्तः समीधीमहि उशन्नुषत आवह पितॄन् हविषे अत्तवे. அஸ்மின் கூர்ச்சே சபத்னீக மாமாத்து கோத்திர சொல்லி 3 பேர் சொன்னார் இல்லையா. சபத்னீக மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகான் அவாகயாமி அப்படின்னு மேல இருக்கிற குறிச்சத்துல போட்டுடணும். அதுக்கப்புறம் ஆசனம். आयन्तुनः पितरः सोम्यासः अग्निष्वात्ताः पतिभिर्देवयानैः अस्मिन् यज्ञे स्वधया मदन्तु अधिब्रुवन्तु ते अवन्त्वस्मान्. அஸ்மின் கூர்ச்சே சபத்னீக மாமாத்து கோத்திர சொல்லி 3 பேர் சொன்னார் இல்லையா. சபத்னீக மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகான் இதமாசனம் சகலாராதனைஹி சுவர்ச்சிதம். 2 கூர்ச்சை வச்சுட்டவனுக்கு இது. அடுத்தது 3வது கூர்ச்சத்துல காருண்ய பிதிர் ஆவாகனம் பண்ணோம். उशन्तस्त्वा निधीमहि उशन्तः समीधीमहि उशन्नुषत आवह पितॄन् हविषे अत्तवे. अस्मिन् कूर्चे तत्तत् गोत्रान् तत्तत् सर्मणां वसु वसु स्वरूपाणां पितृव्य मातुलादि वर्गद्वय अवशिष्टानां सर्वेषां कारुण्यपितॄन् அவாகயாமி அப்படின்னு எல்லா அட்டத்தையும் மறிச்சாப்புல காருண்ய பிதிரேன் அவாகயாமி 3வது கூச்சத்துல போட்டுருங்க. அதுக்கப்புறம் காருண்ய பிதிருக்கு ஆசனம் பண்ணணும். आयन्तुनः पितरः सोम्यासः अग्निष्वात्ताः पतिभिर्देवयानैः अस्मिन् यज्ञे स्वधया मदन्तु अधिब्रुवन्तु ते अवन्त्वस्मान्. अस्मिन् कूर्चे तत्तत् गोत्रान् तत्तत् सर्मणान् वसु वसु स्वरूपान् पितृव्य मातुलादि वर्गद्वय अवशिष्टान् सर्वान् कारुण्यपितॄणां सर्वेषां कारुण्यपितॄणां இதமாசனம் சகலாராதனைஹி சுவர்ச்சிதம். 3 குறிச்சம் ஆடாம நடுப்புற ஒரு உத்தரணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மந்திரம் சொன்னப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் 3 தடவை இருக்கு சொல்லுவா, 3 தடவை தர்ப்பணம். அதே மாதிரி மாதாமகருக்கு 3 தர்ப்பணம். அப்புறம் காருண்ய பிதர்களுக்கு தெரிஞ்சவா இருந்தா அந்த பேரு என்ன உறவு அப்படின்னு சொல்றதெல்லாம் முன்னாடி கொடுத்துருக்கோம். அதை பார்த்து பேரு உறவுலாம் தெரிஞ்சு வச்சு எழுதி வச்சுங்க. அதை பார்த்து சொல்லுங்க. அப்படி சொல்ல தெரியலன்னா அந்த 3வது பேரு கடைசியில சொல்றோம். தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணா வசு ஸ்வரூபான் பிதிரிய மாதுலாதி வர்க்க தேவசிஷ்டான் சர்வான் காருண்ய பிதிரேன் சுதா நமஸ்தபியாமின்னு 3 தடவை சொல்லுவோம். அதை பார்த்து பண்ணிக்கோ. அடுத்து இப்ப கோத்ரான் உங்க கோத்திர சொல்லிங்கோ, அப்பா பேரை சொல்லிங்கோ. கோத்ரான் சர்மணா வசுரூபான் பிதிரேனு ஸ்தானமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது உங்க அப்பா பேரு 2வது தரம். கோத்ரான் உங்க கோத்திர சொல்லிங்கோ, அப்பா பேரை சொல்லிங்கோ. கோத்ரான் சர்மணா வசுரூபான் பிதிரேனு ஸ்தானமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் உங்க கோத்திர சொல்லிங்கோ, அப்பா பேரை சொல்லிங்கோ. கோத்ரான் சர்மணா வசுரூபான் பிதிரேனு ஸ்தானமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் தாத்தா பேர் சொல்லிங்கோ. சர்மணா
ருத்ரரூபான் பிதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி. நமஹ. கோத்திரம் சொல்லிங்கோ, தாத்தா பேர் சொல்லிங்கோ. கோத்ரான், தாத்தா பேர் சர்மணஹ. ருத்ரரூபான் பிதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான், கோத்திரம் சொல்லிங்கோ, தாத்தா பேர் சொல்லிங்கோ. சர்மணஹ. ருத்ரரூபான் அஸ்மதே பிதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது கோத்ரான் சர்மணஹா. மூணாவது தாத்தா பேர் ஆதித்ய ரூபான் பிரபிதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹா ஆதித்ய ரூபான் பிரபிதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹா ஆதித்ய ரூபான் அஸ்மதே பிரபிதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது தாயார் உள்ளவாள்லாம் சொல்லுங்க. 3 கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லிங்கோ. வசுரூபாஹ பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிங்கோ. வசுரூபாஹ பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ வசுரூபாஹ பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்து இன்னொரு பாட்டி கோத்ராஹ ருத்ரரூபாஹ பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ ருத்ரரூபாஹ பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ ருத்ரரூபாஹ பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்து மூணாவது பாட்டி கோத்ராஹ ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிங்கோ. ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது தாயார் இல்லாதவெல்லாம் சொல்லிங்கோ. கோத்திரம் சொல்லிங்கோ. கோத்ராஹ அம்மா பேர் சொல்லிங்கோ. வசுரூபாஹ மாத்ரு சுதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ அம்மா பேர் சொல்லிங்கோ. வசுரூபாஹ மாத்ரு சுதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ உங்க கோத்திரம் அம்மா பேர் வசுரூபாஹ மாத்ரு சுதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்து உங்க கோத்திரம் பாட்டி பேரு ருத்ரரூபாஹ. கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லிங்கோ. ருத்ரரூபாஹ பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. கோத்திரம் சொல்லிங்கோ. பாட்டி பேர் சொல்லிங்கோ. ருத்ரரூபாஹ பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ ருத்ரரூபாஹ பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. உங்க கோத்திரம் சொல்லிங்கோ. அடுத்து இன்னொரு பாட்டி பேர் கோத்ராஹ ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ அந்த மூணாவது பாட்டி ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. உங்க கோத்திரம் சொல்லிங்கோ. ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது மாமாவது கோத்திரம். மாமாவது கோத்திரம் சொல்லிங்கோ. அம்மாவுக்கு அப்பா பேர் சொல்லிங்கோ. கோத்ரான் சர்மணஹா வசுரூபான் மாதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் மாமாவது கோத்திரம் சர்மணஹா அம்மாவுக்கு அப்பா வசுரூபான் மாதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் மாமாவது கோத்திரம் சொல்லிங்கோ. வசுரூபான் மாதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்து மாமா தாத்தா. மாமாவது கோத்திரம் சொல்லிங்கோ. அம்மாவுக்கு அப்பா தாத்தா சொல்லிங்கோ. வசுரு ருத்ரரூபான் மாது பிதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் மாமா தாத்தா பேர் சொல்லிங்கோ. சர்மணஹா ருத்ரரூபான் மாது பிதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹா ருத்ரரூபான் மாது பிதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்து மாமாவது கோத்திரம் மூணாவது தாத்தா. கோத்ரான் சர்மணஹா ஆதித்ய ரூபான் மாது பிரபிதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹா ஆதித்ய ரூபான் மாது பிரபிதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹா ஆதித்ய ரூபான் மாது பிரபிதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது அம்மாக்கு அம்மா பாட்டி. கோத்ராஹ பேர் சொல்லிங்கோ. வசுரூபாஹ மாதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ வசுரூபாஹ மாதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ வசுரூபாஹ மாதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது அம்மா வழி ரெண்டாவது பாட்டி. கோத்ராஹ ருத்ரரூபாஹ மாது பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ
ருத்ரரூபாः மாதுப்பிதாமகி சுவனதர்ப்பயாமி கோத்ராः ருத்ரரூபாः மாதுப்பிதாமகி சுவனதர்ப்பயாமி கோத்ராः. அடுத்து மூணாவது பாட்டி ஆதித்யரூபாः மாதுப்பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராः ஆதித்யரூபாः மாதுப்பிரபிதாமகி சுவனதர்ப்பயாமி கோத்ராः ஆதித்யரூபாः மாதுப்பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது இந்த காருண்ய பிதர்களுக்கு மூணாவது கூர்த்தி வச்சிருக்கேன் இல்லையா, அதுல பண்ணணும். அது பேர் தெரிஞ்சா அவ என்ன பேரு என்ன கோத்திரம் சொல்லி சித்தப்பா பெரியப்பா தாத்தா மாமா அதுக்கெல்லாம் பண்ற வழக்கம் உண்டு. அதெல்லாம் சில பேருக்கு பேர் தெரியலன்னா இந்த சொல்லணும். தத்தத்து தத்தத் கோத்ரான் தத்த சர்மணா வசு வசு சுரூபான் பிதிருவிய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பிதிருன் சுதா நமஸ்தர்ப்பயாமி. தத்தத் கோத்ரான் தத்த சர்மணः வசு வசு ஸ்வரூபான் பிதிருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பிதிரேன் சுதா நமஸ்தர்ப்பயாமி. தத்தத் கோத்ரான் தத்த சர்மணः வசு வசு ஸ்வரூபான் பிதிருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பிதிரேன் சுதா நமஸ்தர்ப்பயாமி. மூணு தினம் ஆயிடுத்துன்னா அந்த எல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் ஊர்ஜம் மகந்தி மூணு குறிச்சல் சேர்த்து விட்டுருங்க. ஊர்ஜம் மகந்தி அமிர்தம் கிருதம் பயா கீலாலம் பரிசுதம் சுதாஸ்த தர்ப்பேதுமே சகாருணிக வர்க்கத்வய பித்ருன்னு திருப்பேத 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 அப்படியே பூண்ட வளம் போட்டு அந்த தாம்பாளத்தை ஒரு பிரதர்ஷனம் வந்துருங்க. யானி காணிச்ச பாபாணி ஜன்மாந்திர கிருதானிச்ச தானி தானி வினசந்தி பிரதட்சிண பதே பதே தேவதாபிய பிதிர்பிய மகாயோகிபிய தேவச்ச நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்தியமேவ நமோ நமஹ. இடம் போட்டு எல்லாம் எடுத்து அந்த மூணு கூர்ச்சி திரும்பி போட்டுக்கோ. சகாருணிக வர்க்கத்வய பிதிருபியோ நமஹ மூணுலையும் போட்டுட்டு மூணுல வளம் போட்டுட்டு அப்படியே பாவனையா நமஸ்கரிச்சுங்க. நமஸ்கரிச்சுட்டு திரும்பி இடம் போட்டுட்டு எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஆவாகனம் பண்ண மாதிரி யதாஸ்தானம் பண்ணணும். யதாஸ்தானம் பண்றதுக்கு உசந்தஸ்த்வா நிதீமஹி உசந்தஹ சமீதீமஹி உசன்னூஷத ஆவஹ பித்ருன் ஹவிஷே அத்தவே. அஸ்மாத் கூர்ச்சாத் மேல இருக்கிறதுல பித்ரு பிதாம பிரபிதாமகான இங்க ரெண்டாவது குறிச்சில சபத்னீக மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகான இங்க சர்வேஷாம் காருண்ய பித்ருனாஞ்ச யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. மூணுலையும் போட்டுட்டு அந்த கூர்ச்சித்த மூணையும் அவுத்துண்டு ரெண்டு வச்சிருக்கிற ரெண்டு மூணு வச்சிருக்கிற மூணு அவுத்துட்டு கையில வச்சுட்டு ஏஷான் நமாதா நபிதா நப்ராதா நஜாந்தி பாதவாக தே சர்வே திருப்திமாயாந்து மயோதிஷ்டைஹி குசோதிலைஹி திருப்பேத திருப்பேத திருப்பேதா. பூண்ல சரியா போட்டுங்க. பவித்திரத்தை காலில் வச்சுங்க. ஆச்சமன் பண்ணுங்க. திரும்பி நெத்திட்டு பிரம்மேக்கம் பண்ணுங்க. பிரம்மேக்கம் பண்ண அப்புறம் கயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாபா விரதே சுபாபாத் கரோமியஸ்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாயேதி சமர்ப்பயாமி. மயா கிருதமிதம் மம சகாருணிக வர்க்கத்வய பித்ருன் உத்திஸ்ய சகரன்மாலய பட்சீயமாலய ஸ்ரார்த்த பிரதிநிதி திலதர்ப்பணாக்கியம் கர்மா. ஓம் தஸ்ஸத் பிரம்மார்ப்பணமஸ்து. மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் உதாசனா யக்திதந்து மயா தேவ பரிபூர்ணம் ததஸ்சுதே பிராயச்சித்தானி அசேஷாணி தபக்கர்ம ஆத்மகானி வை யானி தேஷாம் அசேஷானாம் ஸ்ரீகிருஷ்ணான் ஸ்மரணம் வரம் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா. இந்த சகன்மாலய ஸ்ரார்த்தம் முடிஞ்சது. சகன்மாலயம்னா ஒரு நாளைக்கு பண்றது தர்ப்பணம். இது பட்சிய மாலையெல்லாம் டெய்லி பண்றது. இதே மாதிரி டெய்லி 14 நாளைக்கும் பண்ணணும். முடியாதவா
அந்த 5 நாளைகளில் பண்ணலாம், இல்லை அப்பா திதியில் பண்ணலான்னு கேட்டுக்குது. நம்ம பார்வதி பதையே மகாதேவ்.